ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகள். இங்கே நீங்கள் பார்ப்பது நித்திய சுடர் நீர்வீழ்ச்சியாகும். இட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ் என்று சொல்வார்கள். இது வெஸ்டர்ன் நியூயார்க்கிலே ஒரு பிரமிக்க வைக்கிற அதிசயமாய் இயற்கையின் நூதன காட்சியாய் இது காணப்படுகிறது. இதில் நூதனம் என்னவென்று சொன்னால், இங்கே எரிகிற சுடரானது பூமியிலிருந்து கசிகிற அந்த இயற்கையான எரிவாயுவினாலே எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற சுடராய் அநேக வருடங்களாய் அநேக நூற்றாண்டுகளாய் அது காணப்படுகிறது. இந்த வினோதமான காட்சியானது வல்லமையுடையதாய் காணப்பட்டாலும் உலகத்தில் இயற்கையான சம்பவத்தை நமக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை உணர்த்துகிறதாய் காணப்படுகிறது. உள்ளாக காணப்படும் நித்திய சுடர் என்னவென்று சொல்கிறேன். உங்கள் ஆவிக்குரிய நெருப்பை பற்றி எரிய செய்யுங்கள். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் இவ்விதமாய் சொல்லுகிறது. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடும்படிக்கு உனக்கு நினைவூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு அறிமுகத்தோடு இந்த இயற்கையின் நித்திய சுடர் நீர்வீழ்ச்சியை சொல்லிவிட்டு செல்லுகிறேன். நீரும் நெருப்பையும் இங்கே பார்க்கிறீர்கள். இது இரண்டும் அடிப்படையான காரணிகளாய் இருந்தாலும் எதிர்ப்பதம் உள்ள தன்மையுடையவைகளாய் காணப்படுகிறன. இவை இரண்டும் எதிர் சக்திகளை நமக்கு காண்பிக்கிறதாய் இருக்கிறது. இதில் எரிகிற சுடரானது ஒரு திரைச்சீலையை போல ஒழுகிற நீர்வீழ்ச்சிக்கு பின்பதாக இருந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த இயற்கையின் அதிசயத்தை இந்த நீர்வீழ்ச்சியிலே பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் காணப்படுகிற 9 நித்திய சுடர்களிலே, சுடர் நீர்வீழ்ச்சி அல்ல, நித்திய சுடர்களிலே இது மிகவும் விசேஷித்தமானது. ஏனென்று சொன்னால், இந்த பூமியிலேருந்து கசிகிற இந்த மெத்தேன், எத்தேன், புரோபேன் என்கிற இயற்கை வாயுவுகள் அந்த கசிவினாலே இந்த நித்திய சுடர் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த நீர்வீழ்ச்சிக்கு புண்பதாக இருக்கிற அந்த சிறிய குகை போன்ற ஒரு தோற்றமுடையது பாதுகாப்பாயும் நீர்வீழ்ச்சியினால் அணைந்து போகாமலும் சாரல்களினாலும் பனியினாலும் அணைந்து போகாமல் பாதுகாக்கப்படுகிறது. இதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இணைத்து உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். இந்த நீர்வீழ்ச்சியின் சுடரானது எப்பொழுதும் நீர்வீழ்ச்சியின் முகத்தில் எழுந்து கொண்டு இருக்கிறது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அக்கினியானது எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே காணப்படுகிற சவால்களை நாம் எதிர்கொள்ள முடியும். இந்த ஆவிக்குரிய அக்கினி உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் இவை என்ன உங்களுக்குள்ளே செய்கிறது, என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக தேவனுடைய பிரசனம் என்னும் அக்கினி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் பிரசன்னமாவதை அக்கினியினாலே நாம் அடையாளமாய் பார்க்க முடியும். எரிகிற முச்செடியிலே மோசே தேவனை சந்திக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையை மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னத்தையும் காண்பிக்கிறது. 2வது காரியம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த மேல் வீட்டு அறையிலே வந்த பொழுது அந்த மேல் வீட்டு அறையிலே அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதையும் அந்த தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் அவர்கள் பலப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். இதே போல இந்த நீர்வீழ்ச்சியிலே காணப்படுகிற நித்திய சுடரானது தேவனுடைய பிரசன்னத்தையும் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கப்பெறுகிற அவருடைய பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு உந்து சக்தியாய் காணப்படுகிற பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு காண்பிக்கிறது. இங்கே இருக்கிற இந்த வெப்பமானது 100 டிகிரி செல்சியஸாயும் அல்லது 212 டிகிரி ஃபாரன்ஹைட்டாயும் காணப்படுகிறது. இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தினாலே நான் அனுபவித்துவிட்டு நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். 2வது காரியம், இந்த சுத்திகரிக்கிற அக்கினியாய் இந்த நித்திய சுடர் காணப்படுகிறதை பார்க்கிறோம். வேதமானது அநேக நேரத்தில் அக்கினியை சுத்திகரிப்பதாயும் உங்களை தூய்மைப்படுத்துகிறதாயும் சொல்லப்படுகிறது. பொன்னானது அக்கினியில் புடமிடுகிறது போல புடமிடுகிறது என்று வாசிக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனத்திலே பிதாவாகிய தேவனை புடமிடுகிறவனுடைய அக்கினிக்கு ஒப்பாய் அது தம்முடைய ஜனங்களை சுத்திகரிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார் என்று ஒப்பிட்டு பேசப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நித்திய சுடர் நீர்வீழ்ச்சியோடு நான் உங்களுக்கு இணைத்து நான் பேசுவேன் என்று சொன்னால்
இந்த சுடர் எவ்விதமாய் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டதாய் காணப்படுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூய்மைப்படுத்துகிறவராயும் உங்கள் அசுத்தங்களை நீக்குகிறவராயும் கிறிஸ்துவை போல மாசற்றவர்களாய் உங்களை மாற்றுகிறவராயும் காண செய்கிறவராய் மட்டுமல்லாமல் உங்களை வேறு பிரித்து அடையாளம் காண்பிக்கிறவராயும் காணப்படுகிறார். மூன்றாவது காரியம், உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினியை தட்டி எழுப்பி விடுதல். எவ்விதமாய் அக்கினியை காற்று வீசி நாம் நெருப்பை மூட்டி விடுகிறோம், அதுபோல இந்த நித்திய அக்கினியானது, அதாவது ஆவியானவர் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் இங்கே நீர்வீழ்ச்சியில் இயற்கை வாயு ஒரு எரிவூட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது போல உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய அக்கினியானது காணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிலையான ஊட்டச்சத்து உங்களுடைய ஆத்மாவிற்கு அளிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி அழைக்கிறதே அந்த வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். நடைமுறை செயலாக்கத்தோடு இந்த ஆவிக்குரிய நெருப்பை எப்படி எரிவூட்டுவது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம் தேவனோடு வார்த்தையோடு ஈடுபடுதல். 2வது காரியம் ஜெபமும் ஆராதனையும். 3வது விசுவாசிகளுடன் கூட்டுறவும் ஐக்கியமும். 4வது சேவையும் ஊழியமும். சேவை வேறு, ஊழியம் வேறு. இந்த நீடித்து நிலைத்திருக்கிற இந்த இயற்கையானது எவ்விதமாய் இந்த இயற்கையை அது அழகூட்டுகிறதோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே தொடர்ந்து தேவனை நீங்கள் தரிசிப்பதிலும் தேவனுடைய அக்கினியை நீங்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே தட்டி எழுப்புவதிலும் நீங்கள் பலன் கொண்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் மாறுபட்ட வேறு பிரிக்கப்பட்ட அடையாளம் காணப்பட்ட பலப்படுத்தப்பட்ட வல்லமையுடையவர்களாய் காண முடியும். நான் முடிப்பதற்கு முன்பதாக மீண்டும் ஒரு காரியத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். தேவனுடைய அடையாளமான வல்லமை இந்த நித்திய சுடர் நீர்வீழ்ச்சியிலே நாம் ஒப்பனையாய் படித்தது போல தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய தூய்மையாக்கும் ஆவியானவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஊட்டமளிக்கிறதன் நிமித்தமாய் உங்களுக்குள்ளே பலப்படட்டும். முடிப்பதற்கு முன்பதாக ஒரு சவாலான ஒரு கேள்வியை வைத்து செல்ல விரும்புகிறேன். உங்களுக்குள்ளே இருப்பது கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியா, அல்லது அவ்வப்போது மின்னுகிற அக்கினியா, அல்லது ஒருவேளை அணைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கும் அக்கினியாய் அது காணப்படுகிறதா என்று சொல்லி உங்கள் ஆவிக்குரிய நிலைமையை மதிப்பீடு செய்யும்படியாய் உங்களுக்கு நான் சவாலாய் சொல்லுகிறேன். தேவனுடைய கிருபையிலும் அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் சார்ந்து வாழ்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அக்கினியை தட்டி எழுப்பி உங்கள் நடைகள் உறுதியாக்கப்படும்படியாய் நான் உங்களை ஊக்குவித்து இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வேளையிலே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய பரலோக சந்நிதியிலே நாங்கள் மிகுந்த தைரியத்துடன் அப்பா நாங்கள் பயபக்தியுடன் வந்து நிற்கிறோம். இந்த நித்திய சுடர் நீர்வீழ்ச்சி எவ்விதமாய் அப்பா ஒரு வெளியரங்கமாய் ஒரு திறந்த விதமாய் அப்பா அடையாளமாய் காணப்படுகிறது போல நாங்களும் எங்கள் இருதயங்களை திறந்த விதமாய் முழுமையாய் அப்பா எந்தவித பயமின்றி உண்மையே பற்றி கொண்ட விசுவாசத்தோடு கூட நாங்கள் உமக்கு முன்பதாக வந்து நிற்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை தூய்மைப்படுத்தட்டும் அப்பா. அக்கினியானது எங்களுக்குள்ளே தொடர்ந்து எரியட்டும் ராஜா. எங்களுக்குள்ளே காணப்படுகிற தேவையில்லாத பெருமை, சந்தேகம், சுயாதீனம் என்ற மாம்சீகமான ஒவ்வொரு காரியங்களும் அழிக்கப்படட்டும். உமக்கே உரியது மட்டுமல்லாமல் வேற ஒன்றும் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டாம் ராஜா. பிதாவே, உம்முடைய வசனத்திற்கான தாகத்தையும் பேராசையும் எங்களுக்குள்ளே நீர் எழுப்புவீராக. ஆவியானவருடைய ஆழமான நட்பு எங்களுக்கு உண்டாகட்டும் தகப்பனே. முழுமையான கீழ்ப்படிதலும் துணிவும் பரிசுத்தத்தால் நிரம்பிய ஜீவியம் செய்கிறவர்களாயும் நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பழைய நாட்களில் பலிபீடத்தில் அக்கினி இறங்கினது போல அப்போ இந்த நாட்களில் எங்கள் இருதயமாகிய பலிபீடத்தில் உடைய அக்கினி இறங்கட்டும். அக்கினி வாடாதவாறு மங்காதவாறு எப்பொழுதும் எங்களுக்குள்ளே சுடர் விட்டு எரியட்டும் ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு அர்ப்பணித்தவர்களாயும் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாயும் உம்முடைய கர்த்தாவே வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காட்டுகிறவர்களாயும் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அந்த ஆவியானவர் நித்திய சுடராய் உங்களுக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியட்டும். எந்தவித சவால்களும் போராட்டங்களும் உங்களை அணைத்து விடாதபடிக்கு நீங்கள் அடையாளமாய் காணப்பட்டவர்களாய் இந்த உலகத்திற்கு தேவனுடைய வெளிச்சத்தை நாம் பிரதிபலிப்போம், பிரகாசிப்போம். தேவனுடைய சுவிசேஷத்தை நம்முடைய ஜீவியத்தின் நடக்கையினாலே நாம் மற்றவர்களுக்கு காண்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.